ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸனை கேன் அ பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 2 தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேல நிறைய விஷயங்களை மோஸ்ட்லி இன்டைரக்டாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் சில விஷயங்களை நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவன் அது ஸ்பாய்லராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி வாங்க நம்ம இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேன் அ பாய் அண்ட் அ கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப் சர்வைவ் சீசன் 1 எபிசோட் 2. இப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட வீட்டில் இருக்கான். என்ன நைட் ஷிஃப்ட் ஒர்க் முடிஞ்சதா நம்ம ஹீரோ அவன் சிஸ்டர்கிட்ட கேட்குறான். பார்த்தா ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டாக தெரியுது நம்ம சிஸ்டர் கேட்கவும், சில மாற்றங்களை என்னால் ஹேண்டில் பண்ண முடியல நம்ம ஹீரோ சொல்லவும், ஸோ ஒரு பொண்ணு வாங்கிட்ட பிரேஸ்லைட்டை ஃபிக்ஸ் பண்ண கேட்டிருக்கா. இதை நீ இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும், அந்த பொண்ணை நீ புதுசாக மாடலாக வச்சு நிறைய மெட்டீரியல் பண்ணலான்னு கேட்கவும், அதுக்கு தான் ஹீமாவரி இருக்காலே நம்ம ஹீரோ சொன்ன பற்றியா சொல்ல மாறேன். இப்போலாம் உன்னோட ப்ராடக்ட் சேம் வைப் தான் கொடுத்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது டைமில் ஃப்ரோஸ் ஆன மாதிரி. ஸோ ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் இல்லை ஹார்ட் ப்ரோக்கன் ஃபீலிங், இந்த வைப்பில் நீ ஏன் ப்ராடக்ட்ஸை கிரியேட் பண்ணக்கூடாது? கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே ப்ராடக்ட்ஸ் இருக்கணும்ல. உன் ப்ராடக்ட்ஸ் இப்படியே போச்சுன்னா உன்னோட சொந்த கடையை ஆரம்பிக்க முடியாது. அதுக்கப்புறம் நீ கன்வீனியன்ஸ் ஸ்டோர் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம சிஸ்டர் சொல்கிறா. சிஸ்டர் சொன்ன மாதிரியே எனக்கு ரெப்பிட்டேட்டிவ் கஸ்டமர்ஸ் கிடையாது தான். என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹீமா வரைக்கும் இருந்தால் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் டிசைன் பண்ணுறேன் நம்ம ஹீரோவை யோசிக்கிறான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு மாஷிட்டோமா வந்துட்டு ரெனுக்கு தான் ஹெல்ப் பண்ணுறான். ஆக்சுவலி இந்த இனோச்சி ரெண்டுமே வந்துட்டு நம்ம ஹீரோவை லவ் பண்ணுறா. அதுக்கு லவ் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு தான் மாகஷிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கான். வழக்கம் போல அவன் ஹீமாவரியை பார்க்கவும் சண்டையை ஸ்டார்ட் பண்ணுறான். மாகஷிமா உங்கள் ஹெல்ப் எங்களுக்கு தேவைன்ற பொண்ணுங்க வந்து கூப்பிடுவோம். பொண்ணுங்க அவனை கூப்பிடுறாங்க. ஆப்வியஸ்லி நீ போய் தானே ஆகணும்னு சொல்லவும் சரி நம்மனும் கிளம்பியிருந்தான். ஒரு வழியாக அந்த டிஸ்டர்பன்ஸ் போய் தொலைஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லி, ஹே இனோச்சி எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, இப்போ நம்ம என் பிளானை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி அவகிட்ட எதையோ சொல்கிறா. ஹே யோ இன்னைக்கு எந்த ஒர்க்கும் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீமாவரி நம்ம ஹீரோவை போய் வழக்கம் போல டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா. நான் என்னோட டிசைனை மாற்றணும்னு என் சிஸ்டர் சொன்னாங்க. ரொமான்டிக் பேஷன் இல்லை ஹார்ட் பிரேக் இந்த மாதிரி கான்செப்ட்ல நான் டிசைன் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ சிஸ்டர் சாக்ரா இதைத்தான் சொன்னாங்களா? அவங்க சொல்றதுலயே ஒரு பாயிண்ட் இருக்கு. நீ கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவையும் யோசிக்கணும்ல அப்படின்னு வா கேட்கவும், பட் எனக்கு தான் ரொமான்ஸ் ஹார்ட் பிரேக் எதை பத்தியோ தெரியாதே நம்ம ஹீரோ சொல்றான். மேபி நீ ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணு, அப்புறம் அது உனக்கு ஈஸியா நடந்துரும். சரி டைம் வந்துருச்சு என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி வா காமெடி பண்ற. அப்படின்னா யாரையாச்சும் கிஸ் பண்ண போறியா இல்ல 18+ பண்ண போறியான்னு கேட்கவும், அப்படின்னா அது லஸ்ட் ஆச்சு, அதுக்கு பேர் லவ் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். பெருசா ஒன்றும் டிஃபரன்ஸ் கிடையாது. பட் உனக்கு பிடிச்ச பர்சனை நீ லவ் பண்ற பர்சனை தான் நீ பண்ணணும்னு ஆசைப்படுவேன். என்னாச்சும் சைல்ட்ஹுட் கிறிஸ்தனை நீ அவளை கிஸ் பண்றதுக்கு நான் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணட்டுமான பா கேட்கவும், இப்போ எதுக்கு அவளை இழுக்கிற நம்ம ஹீரோ கேட்டா. அவளும் ஒரு மாடலா இருக்க ஏத்தவாதானப்பா இல்ல ஒன்ன மாதிரியே ஒரு ஆளுக்குல அவ அதிகமானு கேட்கவும், விரிச்சின்லாம் ஹெல்ப்லெஸ் சொல்லி அவ என்ன பார்த்து நினைக்கிறாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் அவளை அந்த மாதிரி பார்த்ததில்ல, எந்த பொண்ணையும் பார்த்து எனக்கு கிஸ் பண்ணணும்னு தோணுதில்ல நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்போ என்ன கிஸ் பண்ண ட்ரை பண்ணி பார்க்குறியா அப்படின்னு ஹீமாவரி கேட்டால், அது ஜஸ்ட் ரொமான்ஸில் இருக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், 2 பேருக்கும் கிஸ்ஸிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்னு வா சொல்லுவோம். ஒரு வகையில் நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்ட் தான், ஆனால் அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கும் போதே என் கையை இப்போ கொடுத்ததுக்கு அப்புறமா உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் ஃபீல் ஆகுதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கையாப்பா பிடிச்சிட்டு ரொம்பவே க்ளோஸ் ஆகுறா. பாப்பா ட்ரை பண்ணி பாப்பா அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி கூப்பிடுவோம். எனக்கு தெரியும் வழக்கப்படை வாப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு கலாய்க்கு தான் போறா. இல்லையா இவ கண்ணை நான் இவ்வளோ சீரியஸாக பார்த்தே இல்லையே அப்படின்னு வெக்கப்பட்டுட்டே அப்படியே நம்ம ஹீரோவை இப்போ கண்ணை மூடுறான். பஹா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே நம்ம ஹீரோவை கலாச்சிருத்தா. இதை நான் எதிர்பார்த்ததான் நம்ம ஹீரோவை சோகமாயிருத்தான். நான் இவ்வளோ கியூட்டை பற்றி அவனை எப்படி ஏமாத்தினேன் அப்படிங்கிறத மோஞ்சிலேயே தெரியுது நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிக்கிறான். உன்னை இப்படி பண்ணதுக்கு சாரிப்பா, வேணா பதிலுக்கு சண்டே நம்ம வெளியே போகலாமா? உன்கிட்ட நான் மீனா நடந்ததுக்கு பதிலுக்கு நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், சாட்டர்டே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வா போறேன். ஹேமாவரியோட அண்ணன் தான் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அன்னைக்கு ஷோஷியை நான் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். என் பிரதர் இன் லவ் நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லுவான். நீங்க காசு ஸ்பெண்ட் பண்றது வேஸ்ட் நம்ம ஹீரோ சொன்னா, மாடஸ்டி தான் வந்துட்டு எனக்கு பிடிச்சதே பிரதர் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என் சிஸ்டரை விட நீங்க தான் எம்மள அதிக பாசம் காட்டுறீங்க நம்ம ஹீரோ சொல்றோம். உன்னோட சிஸ்டருமே திறமசாலி தான் சொல்லுவோம். நீங்களும் என்னோட சிஸ்டர் கூட தானே ஸ்கூல் படிச்சீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, ஸ்கூல் படிக்கும் போது உன் சிஸ்டர் ரொம்பவே ஸ்மார்ட், நீயும் அவளே மாதிரி ஸ்மார்ட் தான் அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டுறான். நீங்களே எங்க கூட ஜாயின் பண்ணலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு கூட ஜாயின் பண்ணணும்னு ஆசை தான், பட் நான் இல்லைனா என் கம்பெனியில் வேலை ஒழுங்காக நடக்காது, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ட்ரெஸ்ஸை போட்டு வேற லெவலில் கிளம்பி வந்திருக்கேன், நீ என்னப்பா நார்மல் ட்ரெஸ்ஸாக போட்டு வந்திருக்கேன்னு கேட்கவோ, வாங்க கூட தானே வெளியே வந்திருக்கேன், என்ன பிரச்சனை நம்ம ஹீரோ கேட்டா. நான் சொன்னல ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இன்னைக்கு வராங்க, நீ இப்படி வந்திருக்கே அப்படின்னு ஹீமாவரி சொல்றா. பார்த்தா இன்னோச்சி ரெண்டு தான் வந்துட்டு வா கூட்டிட்டு வந்திருக்கா. அப்படின்னா மாகஷிமாவும் வாரானா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இல்லை அவனுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னு சொல்லிட்டான்னு சொல்றா. அன்னைக்கு தான் என்கிட்ட நல்லா பேசினா, வீடியோ கேமில் வர கேரக்டர் மாதிரி ரீசெட் ஆட்டாயிலாம், இப்போ ஏன் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான்னு நம்ம ஹீரோ பார்த்தா. யோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு ஹீமாவரி கேட்குறான்னு முடிவு பண்ணலாம் நம்ம ஹீரோ சொன்னா. இவ்வளவு அழகான சூப்பரான மாடலை பக்கத்துல வச்சுட்டு இப்படி சொல்றியான்னு கேட்கவும், நான் தான் அந்த அக்சசரிஸை மேக் பண்றேன்னு பாட்டு சொல்லிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகவும், இல்ல அதை ஆல்ரெடி அவளே கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லவும், அப்படியா நம்ம ஹீரோ பாக்குறேன் சரி பண்ணதுக்கு பதிலுக்கு அவ ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதான் அவளை நான் மாடலிங் கேட்டேன், அவ்வளோ ஓகே சொல்லிட்டான்னு சொல்லவும், பட் இவ்வளோ சடனா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க வரதுக்குள்ள ஏதோ மாடல் உனக்கு ப்ராடக்ட் இன்ஸ்பிரேஷனா இருக்கும், ஸோ என்னாச்சியை வச்சு சில அக்சசரிஸை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு வா கேட்கணும். எங்க அம்மாட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு இனோச்சி தனியா கிளம்பியிருத்தா. இனோச்சியுமே ஒன்ன மாதிரியே ஷை டைப் தான், அவளை அப்படின்னு இதுக்கு ஒத்துக்கிட வச்ச
நடந்துச்சு நம்ம ஹீரோ கேட்டா அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சொல்றா. குழந்தை முட்டாய் கடையை பார்த்த மாதிரி இவன் பண்றான்ல, எனர்ஜியை தனியா விட்டுறாதான் ஹீமாவரி சொல்றா. என்ன கலர்ல வந்து கிறிஸ்டல் இவளுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஸோ எனர்ஜியை மாடலா வச்சு பண்ணும்போது அவளுக்கு ஏத்த கலர்ல இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மேட்சிங்கா இருக்கணும் நம்ம ஹீரோ பார்க்கும்போது அதுக்குன்னு அவளை ட்ரெஸ்ஸையும் மாத்த சொல்ல போறியா, நீ ரொம்ப கிரீப்பி அப்படின்னு அவ ஓடபோது தனியா விட்டு ஓடிடாத நம்ம ஹீரோ சொல்றான். இதை பார்த்து எனர்ஜி சிரிச்சிட்டு இருக்கா. சில நெக்லஸை ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எனர்ஜியை ஓகே அப்படின்னு சொல்றா. நீ அவளுக்கு போட்டு விடுன்னு ஹீமாவரி சொல்லவோ அது அவளுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காதான்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லி எனர்ஜி வெக்கப்பட்டே சொல்றா. நம்ம ஹீரோவா அவளோட கழுத்துல நெக்லஸை போட்டு விடுறான். எனர்ஜி செக்ஸியா இருக்காளான்னு ஹீமாவரி சொல்லுவோம். நம்ம ஹீரோ எனர்ஜி 2 பேரும் வைக்கப்படுறாங்க. எனர்ஜி டக்குன்னு ஹீமாவரியை பிடிச்சி தூக்கி இருத்த ஆம்பளஸ் பிராங்க் தடப்பாவிட விட்டுரு அப்படின்னு சொல்லி வாக்கத்துறா. இப்போ அசசரிஸோட கலரை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து எந்த ஃப்ளவர்னு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஃப்ளவர் ஷாப்புக்கு போகிறான். இது நம்ம அந்த டயத்தில் இருந்து அது ஞாபகப்படுத்துதில்லன்னு எனர்ஜி சொல்லுவோம். எந்த டயத்தில் நம்ம ஹீரோ கேட்டா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வா போயிருந்தா. கார்டன்லேயே ரோஸ் இல்லை அப்படின்னு சொல்லி ஹிமாரி கேட்கவும் ரோஸ் அப்படிங்கிறது பியூட்டி வித் முள்ளுங்களோட இருக்கக்கூடியது. பட் எனர்ஜி அவ டிஃப்ரெண்ட் டைப் நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஒன்னியவா அவளையோ கலாச்சதுக்கு நான் போய் ட்ரிங்க்ஸை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹிமாவரி அங்கிருந்து தனியா கிளம்புற. அவங்க லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், ஏன்னா நான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஹிமாவரி யோசிக்கிறேன். ஹிமாவரியும் நீ எலமெண்ட்ரில இருந்தே ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கேட்கவும் எங்க அம்மாவோட ஸ்வீட் ஷாப்ல இருந்தா அவங்க வீட்டுக்கு டெலிவரி பண்றப்ப போனப்ப தான் நான் ஹிமாவரியை பார்த்தேன். ஃபர்ஸ்ட் கோல்டா இருந்தா தான் கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரெண்ட்ஸ் ஆனோன்னு சொல்லவும் ஃப்ளவர் பிடிக்கும் நம்ம ஹீரோ கேட்கறான். இனாச்சியோ ஒரு ஃப்ளவரை சொல்றா. உனக்கு ஏத்த மாதிரி அது பெருசா இருக்க மீன் டபுள் மீனிங்ல நான் சொல்ல நம்ம ஹீரோ சொல்றேன். ரோலிப்ஸ் ஃப்ளவரையே நம்ம செலக்ட் பண்ண லவ்னஸை இதை ரெப்ரசென்ட் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்றான். இதை எந்த டெம்பரேச்சர்ல வளர்க்குமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் மாறும். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உனக்கு கிரீப்பியா இருக்குல்ல. ஏன்னா பசங்க பேஸ்பால் கிரிக்கெட்னு ஸ்போர்ட்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும்னு சொல்லுவோம். உனக்கு என் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி என்னோச்சி கேட்குற. நீ என்னோட மாடல் அதெல்லாம் சரிதான், பட் உன்ட்ட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணுமா நம்ம ஹீரோ கேட்டா. ஆமா சொல்லு அப்படின்னு வா கேட்கவும் என் ஃபேமிலியோட எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல பொட்டானிக்கல் கார்டன் போயிருந்தேன். அந்த இடத்துல தொலைஞ்சு போயிட்டேன். அங்கதான் என்ன மாதிரியே ஒரு பொண்ணை பார்த்தேன். அவ்வளோ ஃபேமிலியை வந்து தொலைஞ்சிட்டா. அந்த பொண்ணும் நானும் ஒன்னா சேர்ந்து எங்க ஃபேமிலியை தேடணும். அவ கூட சேர்ந்து நான் அந்த கார்டனை என்ஜாய் பண்ணேன். பதிலுக்கு அவளுக்கு ஒரு பூவையோ கொடுத்து விட்டேன். பகரத்தமா அவ வச்சுக்கிறேன்னு சொன்னா. பட் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் யோசிச்சேன் அந்த பூ கண்டிப்பா வாடி போயிடும். அதுக்கப்புறம் தான் பிளான்ஸை பத்தி கத்துக்கிட்டு எதுவுமே வாடாத மாதிரி பூ ஒரு அசசரிஸ்குள்ள வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் நம்ம ஹீரோ சொல்றான். அந்த பூ ஒரு ஹைபிஸ்கஸ் தானே அப்படின்னு வா கேட்கவும் உனக்கு எப்படி தெரியும் நம்ம ஹீரோ கேட்கறேன். ஹேர் கலரை உனக்கு பிடிக்கும் நீ சொன்ன. அதுக்கப்புறம் தான் எனக்கு என் ஹேரையே பிடிக்க ஆரம்பிச்சது. உன்னோட ஃப்ளவர்ஸ் தான் அவளை கண்டுபிடிச்சதுன்னு சொல்லவும் அப்படின்னா நீ தான் அந்த ஹீரோ ஷாக் ஹைபிஸ்கஸ் அழகையும் நியூ லவ்வையும் ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ட்ரிங்க்ஸ் வாங்க போன ஹீமாவரி அதை அங்கேயே வச்சுட்டு ஓடி போயிட்டா நம்ம காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணாலும் அவ எடுக்க மாட்டேங்கிறா. இங்க என்னாச்சு நம்ம ஹீரோட்ட க்ளோஸ் ஆகி நம்ம ஹீரோ ஃபோன் நம்பரை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு நம்ம ஹீரோவும் என்னாச்சியே பேசியிருப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி என் சிஸ்டர் ஒரு பிரேஸ்லெட் வாங்கிட்டு வரும்போது எனக்கு ஒரு பையன் ஃபேஸ் தான் ஞாபகம் வந்ததுன்னு சொல்லவும் அவ சொன்ன ஸ்டோரியை கேட்டவனே எனக்கு தெரிஞ்சிடுச்சு அவ யோவை தான் மென்ஷன் பண்றான்னு. அவளுமே இவனை தான் லவ் பண்றா. அவங்க லவ்வுக்கு நான் சப்போர்ட் பண்ணணும். பட் யோவோட கண்களை இன்னைக்கு பார்த்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. இருந்து நான் தூரமா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி சோகமாவரா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோக்கு இனோச்சி தான் வந்து சைல்ட்ஹுட் கிரஷ் அண்ட் இனோச்சியுமே ஆக்சுவலி நம்ம ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா. இவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்து ஹீமாவரி வந்து வேணும்னே நம்ம ஹீரோவை டீஸ் பண்ணிட்டு நான் பதிலுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை மாலுக்கு கூப்பிட்டுருக்கா. என்னச்சியும் நம்ம ஹீரோவையோ தனியாவோ விட்டுட்டு போயிருக்கா. பட் இப்போ ஹீமாவரி கொஞ்சம் ஜலஸா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன நடக்க போது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.